உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்தாற் போல கிரகங்கள் பயணிக்கும். அந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா, சில கிரகங்கள் வேகமாகவும் சில கிரகங்கள் மெதுவாகவும் நகரும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வேகத்துடன் அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறாரு. அதுதான் குருவின் அதிச்சாரம் சொல்கிறோம். அந்த வேகமான நகர்வு பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறதுனால தான் இது குரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை 12 ராசி என்பவர்களும் சந்திக்க போகிறாங்க. அது சில பேருக்கு கெட்ட மாற்றங்களாக இருக்கும், பல பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும். இந்த குரு பயிற்சி ஏன் இந்த ஒரு 50 நாள் கூட ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் தான் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகர். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. எனக்கு கல்யாணம் நடந்துச்சு சார், குழந்தை பிறந்து சார், என் வீடு வாங்கினேன் சார், கார் வாங்கினேன் சார், வீடு கிரேப்ரேஷன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது. குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்க, எல்லாருமே என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நிறைய பேர் முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது எல்லாருக்குமே பொருந்தும். அதுபோல் இந்த குருவின் அதிச்சாரம் 50 நாட்கள் நடக்குது. அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகன் சொல்லும்போது வந்து பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான். அப்போ குரு பயிற்சி ஆனால் பணம் கொட்டிடுமா? அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது நிறைய நேரத்தில் நடக்கலை. அப்போ அந்த முயற்சிகள் பண்ணும்போது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். நிறைய பேருக்கு வராத பணம் வரும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொழில்கள் தொடங்கலாம், புதுசாக யாராவது நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரும், புதிய 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 விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்போவுமே இருக்குது. அப்போ அந்த அதிச்சாரம் பெற்றால் கூட அந்த 50 நாட்களில் என்ன சார் நடக்கும்? ஏன்னா ஒரு வருஷமே எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ஒரு வருஷம் நடக்கலைன்னா கூட அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் சில ஏதோ கர்ம வினைகள் இருக்கும். அதை ஒரு அடி பக்கத்தில் இருக்க ஜோசியரோ இல்லை எங்கிட்ட ஜாதகம் அமைச்சு பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த 50 நாளில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு கிரக நகருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ 50 நாள் குரு உச்சம் பெற்ற இடத்துலேருந்து பலன் கொடுக்க போகிறார். இதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரத்தில் ரொம்ப விசேஷம். ஏன்னா 50 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்க போகிறாரு. அப்போ நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பொருளாதார வரவு, நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்ருக்கு. அதை தெளிவாக விரிவாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். துலாம் ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு 50 நாட்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறார். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழும், 4ஆம் இடத்துல விழும், 6ஆம் இடத்துல விழும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கிறத குரு பகவான் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வேலையில் நெருக்கடி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய துளாராசி என்பது என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு 45 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் போய் எங்கே வேலை மாறுறது அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. வேலை மாற்றம் உறுதியாக அந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும், ஒரு பாராட்டுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4 பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தினவங்க அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, 4 பேர் பாராட்டுவாங்க, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளை இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து மன ரீதியான ஒரு பாதிப்பு இருக்குது. படிக்கிற மார்க் வர மாட்டேங்குது, நான் படித்த படிப்புக்கு கோர்ஸ் கிடைக்கல,
அதே மாதிரி படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு மன வழியில் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு படிப்பு, ஒரு மார்க்கு, ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். நிறைய துலா ராசி என்பவர்கள் விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் ஃபெயிலியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது, சில இடத்துல எனக்கு அங்கீகாரம் இல்லாதனால எனக்கு அடுத்த நிலைக்கு போக முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு. அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் எக்ஸாம்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிங்கனாவே அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்தில் சில பேருக்கு ஒரு கெட்ட பேர் இருந்திருக்கும், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, நல்ல இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. பேங்க் சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, ரயில்வேஸு, இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கான முயற்சிகள் பண்ணுறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரம். அதேமாதிரி 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால தனஸ்தானம் அதிகமாக போகுது. அதனால் நிறைய பேருக்கு வராத பணம் வரும், கொடுத்து வச்ச பணம் வரும், வரவே வராது நினச்சிட்டு இருக்க பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளால் உதவிகள் கிடைக்கும். அம்மா உதவி பண்ணலாம், அப்பா உதவி பண்ணலாம், கணவர் உதவி பண்ணலாம், மனைவி உதவி பண்ணலாம், குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு, இடம், வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். வீடு வாங்கலாம், இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், ஒரு வண்டி வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதே போல் வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுமாதிரி வீடு மாறி போய் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான சூழ்நிலை, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வீடு விற்கும், இடம் விற்கும். பூர்வீக சொத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலில் பார்த்தீங்கன்னா பல விதமான கடன்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கீங்க, எல்லாமே இருக்குது சார், ஆனால் பிஸ்னஸ் இப்போ சரியில்லை, முதல் மாதிரி இல்லை, காம்படிஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 50 நாட்களில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். எப்படி இதெல்லாம் நடந்தே தெரில சார், திடீர்னு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி அவர் ஆர்டரே தரமாட்டார், திடீர்னு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தாருன்னு சொல்ல போகிறீங்க. புதிய வாய்ப்புகள் நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம், புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதை எடுத்துக்கங்க ஓப்பன் ஹார்ட்டடாக. நிறைய துளாராசி என்பது என்னென்னா தோற்று போனாலும் ஒரு பயம் இருக்குது, நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணால் எங்கே ஜெயிக்க போகிறோம், நம்ம இங்கே போனால் எங்கே நடக்க போகுது அப்படின்ற ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பில் இருக்கீங்க. அதெல்லாம் உடச்சிட்டு என்ன பண்ணுங்கள், புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸை எப்படி புதுசாக ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாசிட்டிவாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாண்டிங்க, அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, திருமணம் நடக்கும், குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அது எந்த விதமான கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளிநாட்டு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டில் படித்து பிடித்த மாணவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டிலே சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றத்துடன் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் துளாராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, மாறுதலை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு.